ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நிதிஷ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் வீடியோ படம் வந்திருக்கோம். புது கேம் நம்ம இறக்கியிருக்கோம் இந்த தடவை. இப்போ நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெத் அவர்கள் வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான ஆளில் போடுங்க. அப்போ நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தடவை பேச்சு இல்லை, பீச் மட்டும்தான். எதுவும் இல்லை, போன தடவை நிறைய பேர் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும், பாருங்க. போன தடவை ஒரு ரேங்க்கில் இருந்தோம். இந்த தடவை எப்படி அப்டேட் பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரில. ரேங்கை பார்க்குறோம், இருங்க பார்ப்போம். லீகேஜ் 2 லீகேஜ் 3 இல்லை, அப்படியே தான் இருக்கும். எப்படி போன தடவை விட்டு போனோமோ அதே இதில் தான் இருக்கும், எது மாற்றம் இல்லை. இங்கே பாருங்கங்க, மிஸ்டர் டெத்து இதுக்கு வந்துட்டார். நம்ம என்ன இதுலேயே கிடக்கும், ஏற்றணும். இதை நம்ம ஏற்றி அவர் முன்னாடி கறியை பூசுகிறோம் ஒரு மூஞ்சில். இங்கே பாருங்கள், போயிட்டா இருக்குது. இந்த கேமை முடிக்கிற 5 வருஷம் வேணும் போல இருக்குது. இங்கே பாருங்கங்க, ஜோஜோ ஐயோ அத்தாடியா, ஐயோ இங்கே பாருங்கங்க, ரீஜியனை பாருங்கங்க. இது நம்ம ஃபுல்லாக விளாட மாட்டோம். அப்படியே இருந்தாலும் இது கேமை டெலிட் பண்ணிடுவான். குறுக்க இந்த கௌசிக் கொண்டோம். நீ ஏன்டா பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க வர? சோ என்ன பண்ணுறாருன்னு தெரில வர. அப்புறம் என்ன, இவரையும் கூப்பிட்டுட்டு சரி. அப்புறம் கேரக்டர்லாம் இந்த கேரக்டரா என்னென்னு இல்லது கேரக்டர் பார்த்துப்போம். இந்த கேரக்டர் ஓகே. எனக்குப்பா ஒன்று பார்க்க மறந்துட்டேன். கேரக்டருக்குள்ளே போயிட்டு நம்ம எத்தனை கேரக்டர் வச்சுருக்கோம் என்னென்னு பார்க்கணும். கேரக்டருக்குள்ளே போயிட்டேன். என்ன திரும்ப கலெக்ட் பண்ணி பாருங்க. இது கலெக்ட் பண்ண மறந்துட்டேன், அதனால இருந்தேன். இந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டு என்ன கேரக்டர்னு வேறு பார்க்கணும். பார்ப்போம் இருங்க. அங்கே பாருங்க, கேரக்டர் நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வாங்குவோம், ஒரு காலத்தில் வாங்குவோம். விரைவில் வாங்கிட்டு உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறேன். இந்த கேமை நிறைய பேர் என் கூட மல்டிப்ளே பண்ணணும்னு சொல்கிறீங்க. மறக்காம மல்டிப்ளே பண்ணுவோம். கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் போதும். ஆளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? நான் தூக்குறேன்டா. இங்க என்ன நடக்குது? ஏறாங்க இந்த பையனை நம்பி ஆட்டை கேட்டுன்னு வந்தவாரு, அதை கூட விட்டுடலாம். நேற்று மழையில் முளைச்ச காலம் மாறுற மாதிரிங்கிற வேம்புள்ளி அடிச்சு சாத்திர வேண்டாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அப்புறம் இங்கே பாருங்க, கேரக்டர் தான் நம்ம வச்சுருக்கோம். வச்சு முடிச்சுட்டு ரெடி மட்டும் தான் கொடுக்குற வேலை. இந்த மேட்ச் வந்து டீம் டெத் மேட்ச்சு. மொத்தம் வந்து 5 லைஃப்பில் 4 லைஃபு. அந்த 4 லைஃப்பில் நம்ம ஒரு கேரக்டராக மாற்றி ஜெயிக்கணும். எத்தனை அலைவுன்னு எனக்கு தெரில. அலைவுனா வந்து எத்தனை இருக்கும், இது உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா கொடுப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இதில் வந்து என்னென்னா முன்னாடி சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி சுட்டாலும் புல்லட் போகும், முன்னாடி சுட்டாலும் புல்லட் போகும். ஃபஸ்ட்டு வந்து எந்த கேரக்டர் வந்து சூஸ் பண்ண போகிறோன்னா ரோபோட். அதுதான் நம்ம மொத்தம் 4 கேரக்டர் நல்லா அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4 கேரக்டர் மட்டும் தான் விளாடுவேன் செலக்ட் பண்ணி. ஃபஸ்ட்டு வந்து ரோபோட்டை செட் பண்ணி உள்ளே போய்ட்டுருக்கோம். எத்தனை அலைவுன்னு பார்த்தீங்கன்னா 48 அலைவு. இது வரைக்கும் பார்த்தீங்களா ரெட் கலர். அந்த இது வந்து அலைவு. 12 பேர் வந்து நம்ம மொத்தம் வந்து 4 எழுத்து. மொத்தம் 3 பேர் தான். 3 பேருக்கு 4 எழுத்துனா அப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனைன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் டெத்து ரொம்ப நாளாக பார்த்துட்டோம், அவர் பேசவே மாட்டார். இப்போ பேச வைக்கிறோம் அவரை. என்னய்யா பேசவே மாட்டேற? சொல்லு ப்ரோ, நான் மூம்பரமாக லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனிமி ப்ரோ வாங்கிட்டேன், செத்துட்டேன். அடிலாம் சுட்டானோ, வேறு என்ன பண்ணுறேன்னு தெரில. பேசிக்கிட்டே விட்டுதியா? அடுத்த கேரக்டராக இருக்குது. அடுத்தா நான் இதே இறக்குறேன் பேர். இப்போ டபுள் ஷாட் போனேன் சும்மா. இது என்ன தோத்துட்டு நினைக்கிறியா? சும்மா விளாண்டு உங்களுக்காக ட்ரையல் காட்டினேன். சும்மா விளாண்டுட்டு இருக்கானுட்டு. என்ன நீ ப்ரோ, நல்லா ஃபஸ்ட் இடத்துலேயே பெஸ்ட்டாக வச்சு விளாடுவேன். உங்களுக்கு சும்மா சப்ஸ்கிரைபாக சும்மா ட்ரையல் காட்டலாம். இப்போ விளாட்றேன் பேருப்பா. என் ஆட்டத்தை மட்டும் பாரு, நீனே பாரு. நீ பிளேயர் தானே அவார்டு கொடுப்பேன் நீனே எனக்கு. போக்காமல் இருந்தால் சரி ப்ரோ. அவங்க கூட வந்துட்டு நான் பாரு ப்ரோ, நான் இன்னும் உசுரோட தான் இருக்கேன். உசுரோட தான் எங்கே ப்ரோ இருக்கேன்? இங்கே வா. மிஸ்டர் டெத்துக்கு தெரியும் என்னை பற்றி. சர்வேல இறங்கினா எப்படின்னு பார்த்து வந்துக்கணும் அவரே என்கிட்ட. ப்ரோ எனிமி ஐயோ யார் டெய்லி பண்ணுற நேரத்தில் அடிச்சு விட்டான் புரண்டிலேயே. இங்கே பாருங்க லோடை பாருங்க. இங்கே பாருங்க லோடை. அடுத்து எவனை ப்ரோ? அடுத்தது இறக்க பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ இறக்குறேன் இன்னைக்கு. வேணும் திரும்பல ஹீரோனா இவன் தான். பாருங்க, ஹீரோவை மட்டும் பாருங்க, அடியை மட்டும் பாருங்க. ஹீரோவாக இருக்கே நம்மளோட கேரக்டர் மட்டும் கைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. பாருங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. குண்டமாவை தூக்கி போட்டு அடிக்கணும் நம்ம. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
அப்புறம் என்ன போயிட்டுருக்கோம். ப்ரோ நிறைய லூட் இருக்கு, எடுத்துக்க முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறான் ப்ரோ. நான் ஓடிவிட்டேன் போங்க. என்ன என்னதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்க? ஐயோ கேரக்டர் வந்து விட்டு இதான் லாஸ்ட் கேரக்டரு. நீ உனக்கு இன்னும் எத்தனை லைஃப் இருக்கு? எனக்கு இன்னும் இருக்கு ப்ரோ, எனக்கு இன்னும் 2 இருக்கு. 2 இருக்கா? நான் இன்னும் டபுள் ஷாட் பொண்ணு தான் வச்சிருக்கேன். இங்கே ப்ரோ நான் கிராண்ட் போட்டு செக் பண்ணிக்கிறாங்க. இது ப்ரோ பாரு, இப்போ லூட்டு ஃபுல்லாக லோட் பண்ணுறேன்னா லோட் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் இறக்குறேன். ஏன் ப்ரோ இங்கே நிறைய லூட் இருக்கீங்க? இங்கே லூட் அடிக்கிற பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் இறக்குற மாதிரி இதை அடிச்சிட்டு இருக்கான பேர். இப்போ பார்ப்ப சீல்டை போட்டாச்சு. இரு ப்ரோ சைடில் விளையாடு. அங்கே பேர் யாரா ஓசியில் அடிச்சது? நான் தான். ஐயோ இன்னும் நெருப்பு, உடம்புல நெருப்பு பற்றிக்கிச்சிய தண்ணி ஊற்றியாமே அஞ்சிட்ட தானாவே. அப்புறம் இதுதான் ஜோனு. நம்ம ஜோனு ஃப்ரீ ஃபயரில் இருக்கும். ஐயோ அவ்வளோதான். கேவோ 4 கில்லு. கேவோனா வந்து நாக் அவுட்டு. அதுதான் கேவோனா ஃபுல் ஃபார்மே. ஜோன்னா இதான். நீ மெடிக்கிட்டு சொல்லு ப்ரோ, நான் உனக்கு பேக்கப் கொடுக்குறேன். மெடிக்கிட்டு அப்புறம் என்ன இது பண்ணிட்டு இருக்கோம். அவனை முடிச்சாச்சு. ஓசிக்கில்னா தரமாக போடுறாரு மிஸ்டர் டெத்து. ஓசிக்கில் ராஜா படத்துக்காக தான். ப்ரோ நீ 2 அடி கூட அடிச்சுக்க ப்ரோ, தயவுசெய்து சிரிக்காத ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ சீல்டை போட்டேன்? தெரியாமல் போட்டேன் ப்ரோ, கை தவறி. நான் கிராண்டு போட்டிருக்கேன் போத. சோ இவ்வளோ தூரம் அடிக்குது வந்து கிராண்ட் பவர் ஸ்கில். இங்கே பாருங்க ப்ரோ போட்டு எனக்கு லாஸ்ட். என்ன ப்ரோ நான் செத்துட்டேன். நீங்க பிடிக்க போறாங்க. நான் பார்க்குறேன். கிராண்ட் சைலண்டா போட்டு உங்களை பார்க்குறேன் பாருங்க. நாங்கள் செத்துட்டீங்களா ப்ரோ? நானும் செத்துட்டேன். இங்கே வர மட்டும் ஜெயிக்கணுமா? ஆமாம் பின்னாடி ஒன்று கம்பளி பூச்சி மாரி நம்ம ஓடிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன இதுயா? ஜோனு அது இல்லை உன் தலைக்கு மேலே. அது ட்ரோனு ப்ரோ, என் ட்ரோனு என் பெட்டு. நீ நடுஜோனுக்கு போகிற. பயமுறுத்தாத ப்ரோ. ஏன் ப்ரோ? பார்த்துட்டேன் அக்கா. சரி நான் குடி நோண்டி வைக்கிறேன். நான் போகலாமா? அடிச்சிருவோம் நம்மள. நல்லா ஷார்ட் ரேஞ்சில் வந்து. சிச்சோ பெரிய ஆள் போல இருக்கேன். பயமாக இருக்கும். பார்த்தா இன்னும் ஒரு ஆள் தான். நீ ஒரே ஒரு ஆள் தான். அவனா நீ நான் பார்க்குறேன் கொடுப்பேன். என்ன போட்டுருவான் ப்ரோ? பெருசாக இருக்கான். நீ போட்டே விட்ட ப்ரோ. எப்படி ப்ரோ? நான் அவன் அடிச்சிட்டான், அவன் என்ன அடிச்சிட்டான். வெற்றி திறமை. சரி சூப்பராக அந்த ஆட்டம் போயிட்டு சூப்பராக ஃபஸ்ட் ஆட்டமே உங்களுக்கு வெற்றியை காட்டிட்டோம். எப்படி விளாண்டோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிலன்னா எல்லோரும் வந்து ஆஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து அந்த தெளிவாக இன்னும் கொஞ்சம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும், அதெல்லாம் வேலை இருக்குது. அது நிறையா வேலை இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நான் போட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு அதுதான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பை பை டாட்டா, see you.